ப்ரோமோ எடிட்டரு அது என்ன வார்த்தையால் குத்துறாங்க அப்படிங்கும்பொழுது கரெக்டாக பார்வதியுடைய ஸ்டில் காட்டுறீங்க. பார்வதி தான் வார்த்தையால் குத்துனாங்களோ? சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இன்னைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விட்ட இடத்துலேருந்து தொடர்றாங்க. முதல் ப்ரோமோ எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்தாங்க இந்த ப்ரோமோ தொடங்குது. இப்போ ரம்யாவினுடைய புலம்பல்களை கேட்போம். அதாவது ஒரு வீக்கெண்டில் கூட இவங்க ரோஸ்ட்டே வாங்கினது கிடையாது. ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணதில்லை. இவங்களை பற்றி பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. விஜய் சேதுபதி ரோஸ்ட்லாம் வாங்கிக்கிட்டோம். சில பேர் அவ்வளோ தைரியமாக இருக்கும் பொழுது இங்கே ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்களாம். நேத்தி கேப்டனாக போடும்போது இனித்தது இல்லையா ரம்யா, இன்றைக்கி அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. இது ஒரு கேம் தானே, அதுக்கு இவ்வளவு ஒரு சீன் தேவையா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இதை நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய தலைவியால் முடியலையா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. அவங்க யாரும் இடம் தெரியாத அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அவங்கள எதுக்கியா வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டால், ஆனால் இவங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க போல இருக்கு. வாக்குகளை போட்டு இவங்களை சேவ் பண்ணிகிட்டு இருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். எதற்காக வாக்கு போடுறாங்க, எதுக்காக இவங்களை உள்ளே வச்சுருக்காங்க, எதுவுமே நமக்கு புரியாத ஒரு சூழலில் இருக்கும்போது தலைவியே இன்றைக்கி சொல்கிறாங்க, ஏயா என்னை உள்ளே வச்சுருக்கீங்க, என்னால் முடியல கெமி, நான் உடஞ்சிட்டேன், மொத்தமாக உடஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னால் சர்வேல் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் டீம் கேப்டன் விக்ரம் என்ன பண்ணார், இதே எங்கள் டீமுக்கிட்ட கேளுங்க. நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளவு பக்காவாக நான் பண்ணேங்கிறத அவங்க சொல்லுவாங்க. உங்கள் டீம் விக்ரம் என்ன சொல்கிறாரு, அதுக்கும் காரணம் சொல்லி என் மனசை உடைக்கிறாங்க அந்த விக்ரமும் சாண்ட்ராவும். நான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மரா, எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அதுதான் ஞாபகம் வருது. எனவே அவங்க ஏதோ உழைச்சிருக்காங்க போல இருக்குது. என்னென்னா லைவில் பார்த்தாலும் என்ன உழைக்கிறாங்கன்னு இப்போ இந்த ஷோ திரும்பி லைவில் ஓடிட்டுருக்கு. என்ன கான்செப்ட்டு, இது எதை நோக்கி நடக்குது, இந்த டாஸ்கினுடைய நோக்கம் என்ன, ஒன்றும் புரியல. அதுக்கு வேறு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு கொடுத்துட்டாங்கன்னு இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க ரம்யா, நீங்கள் அழுதிங்கன்னா எங்கள் மனசு தாங்காது. அடுத்த வாரம் எப்படியாவது உங்களை வெளில அனுப்புறதுக்கு முயற்சிகள் பண்ணுறோம். நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால